மாநில அரசுக்கு கேட்கக்கூடிய அரசு இல்லை, இது அவனை கொண்டு வர்ற அரசு. எடப்பாடி அரசாக இருந்தாலும் ஸ்டாலின் அரசாக இருந்தாலும் இந்திக்காரனை விரும்பி வேண்டி அழைத்து வரக்கூடிய ஆட்சிகள் இதெல்லாம். ஏனென்றால் டெல்லி எஜமானனுக்கு அது தரகு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதெல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் அந்த 5ஆவதுல குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு தான் இருக்குது. 11 வரையிலும் எப்படியெல்லாம் குடியுரிமை வழங்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம், எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. மாநில அரசுக்கு, மாநில சட்டப்பேரவைக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. அடுத்தது சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்திய அரசை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இந்திய அரசு எக்ஸிக்யூட்டிவில் இந்திய அரசு என்பது ஒரு குடியரசுத் தலைவரை கொண்டிருக்கும். முதல் விஷயம் தான் இந்திய அரசு பற்றி சொல்லும்போது குடியரசுத் தலைவரை கொண்டிருக்கும். அவர் எப்படிப்பா தேர்ந்தெடுக்கப்படுறாரு? அவர் நாடாளுமன்றத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனைவராலும், சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளாலும் தேர்ந்தெடுக்கப்படுவார் குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு. ஆனால் ஆளுநர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், தேர்ந்தெடுக்க மாட்டார். எவ்வளவு ஃப்ராடு வேலைங்க இது. அவர் சொல்லுவாங்க, அங்கே பிரசிடெண்ட் இருக்கார்ல, அது மாதிரி தான் அங்கே கவர்னரு, அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களிக்கிறார்கள். அதன் பிறகு அவருக்கு அதிகாரங்கள் இருக்கிறது, அதையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். பார்லிமெண்ட் எதை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அவர் வர்றாரு. அவர் எக்ஸிக்யூட்டிவ்னா பிரசிடெண்ட் தானே கிடையாது, கேபினெட்டு. அடுத்தது போடுறான் கேபினெட்டு, பிரைம் மினிஸ்டர். அந்த மத்திய அமைச்சரவையை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியாது. பெரும்பான்மை இருக்கோ இல்லையோ, ஒரு அமைச்சரவை நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது காபந்து அமைச்சரவை, காபந்து அரசு என்று பெயர் கொள்ளும். கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக இருக்கும்.